சண்டே மார்னிங் காலையில் எழுந்து வரும் பொழுது அல்லிப்பூச்செடி நம்மளை அழகாக வரவேற்றுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு அப்படியே நான் கறிக்கடைக்கு வந்துட்டேன், கறி எடுக்கலாம் அப்படின்ட்டு. கறி எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே புட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ராகி புட்டு, பாதாம் புட்டு அதை எல்லாத்த விட இந்த அரிசி புட்டு தான் ரொம்ப பிடிக்கும். குட்டீஸும் நிறைய பேர் வீட்டில் இருக்குங்காட்டி எல்லாத்துக்கும் 2 அப்படின்னு சொல்லி புட்டு வந்து வாங்கிட்டு வந்து காலையில் அந்த புட்டோடையே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரில் சிக்கனுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட போகிறேன். மட்டன் குழம்புக்கு வதக்கி வச்சுட்டேன். சன்சி வந்து அரைச்சி கொடுத்துட்டா. கிரில் சிக்கனையே மதிய சாப்பாட்டுக்கு வந்து செஞ்சிட்டோம்னா மட்டன் குழம்பு வந்து ஊற்றிக்க மாட்டாங்க குட்டீஸ் எல்லாம். அதனால் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன் சூப்போட விட்டாச்சு. சாப்பிட்ட உடனே கிணத்துக்கு வந்துட்டோம். சாதாரண நாளாகவே கிணத்துல ஒரு 2 மணி நேரம் போல் ஆடிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி வேறு வந்து பார்த்திங்கன்னா சண்டே லீவு. அதனால் ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டு இருந்தோம். நீச்சல் அடித்தாவே பசி எங்கிருந்து தான் வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிடும். கிணத்துலேருந்து வந்ததையும் டக்குன்னு குளிச்சுட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சிருந்த கிரில் சிக்கன் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். கிணத்துல நீச்சல் அடித்தா எந்த அளவுக்கு பசிக்குமோ அதே அளவுக்கு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்கும். எப்படா படுத்துங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வேறு இன்றைக்கின்னு பார்த்து நல்லா ஒரு 3 மணி நேரம் போல் நீச்சல் அடித்தோம். அதனால் செம்ம டயர்டு. சாயந்தரம் சாப்பிட்ட கிரில் சிக்கனே போதுன்னு நைட் சமையலே சாப்பிடல யாருமே. நல்லா தூங்கிட்டோம்.